Hi students, நம்ம இந்த வீடியோல எலிமினேஷன் மெத்தட் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இதுல எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸையும் பார்த்துடலாம். இப்போ இதுல முதல்ல பேசிக்கா எலிமினேஷன் மெத்தட்னா என்ன அப்படின்னு பாருங்க. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய்யை கண்டுபிடிங்க, எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களோட ஆம்பிஷன் ஒன்று எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒரே மாதிரி இல்லை ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை ஒரே மாதிரி மாற்றுறது. ஆல்ரெடி இந்த கொஸ்டினில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ நம்ம இதில் எதை வேணாலும் சால்வ் பண்ணிக்கலாம். இதை எப்படி சால்வ் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, இவங்களை நீங்கள் ஆடோ இல்லை சப்ட்ராக்டோ பண்ணால் போதும். இப்போ நீங்கள் எக்ஸை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு எக்ஸ் ப்ளஸ்லையும் ஒரு எக்ஸ் மைனஸ்லையும் இருந்தால் மட்டும்தான் அது கேன்சல் ஆகும். ஆனால் ரெண்டுமே ப்ளஸில் இருந்தால் அது கேன்சல் ஆகாது. எக்ஸை கேன்சல் பண்ணணும்னா கண்டிப்பாக ரெண்டாவது ஈக்குவேஷன் எல்லாருக்கும் சிம்பிளை மாற்றணும். சரி, தேவையில்லாமல் ஏன் மாற்றிக்கிட்டு, ஏன்னா ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் ஆல்ரெடி இங்கே அவைலபிளாக இருக்குது பாருங்கள். அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் இப்படி கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிவிட்டு 1 + 1 2x இது கட் ஆயிடுச்சுன்னா ஒரு ப்ளஸ் ஒய்யும் ஒரு மைனஸ் ஒய்யும் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடுச்சு. சைனே மாற்றாமல் 14ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 18 வரும். அப்போ 2x = 18. மல்டிப்பிள் இருக்க 2 அங்கே போனால் டிவைட் ஆகிருக்கும் 18/2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னு எழுதிக்கலாம், 9ன்னு எழுதிக்கலாம். இந்த எக்ஸோட வேல்யூவை எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் வேல்யூ கிடச்சிரும். இப்போ x + y = 14ல் எக்ஸுக்கு பதிலாக 9 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த +9 அந்த பக்கம் போய் -9 ஆயிருக்கும். இப்போ 14ல் 9ஐ மைனஸ் பண்ணால் 5. சரி மேம், இப்போ நான் இதில் ஒய்யை நான் சால்வ் பண்ணல, நான் இப்போ எக்ஸை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இப்போ அதே கேள்வி, ஆனால் நம்ம ஒய்யை கேன்சல் பண்ணாமல் எக்ஸை கேன்சல் பண்ணணும்னு நினச்சா இதுவும் +1 இதுவும் +1, ஆனால் ரெண்டுமே ப்ளஸில் இருந்தால் கேன்சல் பண்ண முடியாது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸை மைனஸ்க்கு மாற்றணும். ஒரே ஒரு ஈக்குவேஷனில் ஒரே ஒரு டேர்முக்கு மட்டும் எப்போவுமே சைன் மாற்றக்கூடாது. மாற்றினா த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் எல்லாத்துக்கும் மாற்றிடணும். அப்போ இந்த -y +y ஆகிடும், இந்த +4 -4 ஆகிடும். இப்போ இந்த +x-ம் -x-ம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். இங்கேயும் +1y இங்கேயும் +1y. சைனை மாற்றினதுக்கு அப்புறம் மாற்றின சைனை வச்சு தான் நீங்கள் சம் பண்ணணும். +1y-யும் +1y-யும் +2y. இதில் 14ல் 4ஐ மைனஸ் பண்ணால் 10 கிடச்சிரும், ஏன்னா இங்கே -4 தான் இருக்குது. அப்போ y = மல்டிப்பிள் இருக்க 2 அங்கே போனால் என்ன டிவைட் ஆகிடும், 10 2ஆல் டிவைட் பண்ணால் 5 கிடைக்கும். y = 5ன்னு முதல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட், y வேல்யூ 5ன்றதை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்போஸ் சப்ஸ்டியூட் 1ல் பண்ணுறோம் அப்படின்னா x + 5 = 14, +5 அந்த பக்கம் போனால் -5 ஆகிருக்கும். 14ல் 5ஐ மைனஸ் பண்ணால் 9. அப்போ x = 9 கிடைக்குது. நீங்கள் எதை சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். இங்கேயும் பாருங்களேன், x = 9 y = 5, இங்கேயும் அதே தான் வருது. நம்ம எக்ஸை கட் பண்ணாலும் சரி ஒய்யை கட் பண்ணாலும் சரி நம்மளுக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ அடுத்த கேஸ் பாருங்களேன், ரெண்டாவது டைப் அதே எலிமினேஷன் மெத்தட். ஆனால் அதில் எக்ஸும் கோஎஃபிஷியன்ட் ஒய் கோஎஃபிஷியன்ட் ஒரே மாதிரி தான் இருந்தது. இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸுக்கு 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 3 டேபிளில் 2 வராது, 2 டேபிளில் 3 வராது. அதை நம்மளால் மாற்ற முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 4ஐ 2ஆக கன்வெர்ட் பண்ண முடியாது, அது டிவிஷனுக்கு போகணும் நம்ம தேவையில்லாமல். ஆனால் இங்கே இருக்கிற 2ஐ 4ஆக நம்மளால் ஈஸியாக மாற்றிட முடியும். எப்படி மாற்றுறது, ×2 பண்ணால் மாறிடும்ல. அதனால் இந்த முதல் ஈக்குவேஷன், இது உங்களோட ரெண்டாவது ஈக்குவேஷன். முதல் ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே எழுதிட்டு 3x + 4y = 10 அப்படியே எழுதிட்டு ரெண்டாவது ஈக்குவேஷனை மட்டும் ×2 பண்ண போகிறோம். எதுக்காக பண்ணுறோன்னா அப்போ தான் இந்த y 4ஆக மாறும். இங்கே இருக்கிற 4 கூட கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ×2 பண்ணுறதா முடிவு பண்ணிட்டா எல்லாரையும் ×2 பண்ணோம். முதல்ல இவங்களை 2 பண்ணால் 2 2s are 4x, இங்கே 2 2s are 4y, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் வந்துச்சு. இங்கே 2 2s are 4 எழுதியாச்சு. இப்போ ஒய்யை ஒரே மாதிரி மாற்றணும். ஒரு +y-யும் ஒரு -4y-யும் ஆட்டோமேட்டிக்காக கொஸ்டின்லேயே இருக்குது. அப்போ நம்ம எந்த சைனையும் மாற்ற தேவையில்லை. +4y-யும் -4y-யும் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே இருக்கிற 3யும் இங்கே இருக்க 4ஐயும் ஆட் பண்ணால் 7x, 10ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 14. அப்போ x = மல்டிப்பிள் இருக்க 7 அங்கே போனால் டிவைட் ஆகிருக்கும். கேன்சல் பண்ணால் எக்ஸோட வேல்யூ 2 தான். எக்ஸோட வேல்யூ 2ன்றதை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எந்த ஈக்குவேஷனில் வேணாலும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் எக்ஸ் வேல்யூ இன் செகண்ட் ஈக்குவேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். அதாவது 2x - 2y = 2 அப்படின்ற ஈக்குவேஷனில் எக்ஸோட பிளேஸில் 2 போடுங்க. 2 × 2 -2y = 2ன்னு இருக்குது. 2 2s are 4 -2y = 2. -2y அந்த பக்கம் போயிட்டு 2 இங்கே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா 4 - 2 = 2yன்னு கிடைக்கும். ஏன்னா நெகட்டிவ் ஒய் வேண்டான்றதுனால அங்கே எடுத்துகிட்டு போயிருப்போம். நீங்கள் இந்த 2 இங்கே வச்சுட்டு +4 கூட அங்கே கொண்டு போகலாம். 4ல் 2 மைனஸ் பண்ணால் 2, மல்டிப்பிள் இருக்க 2 இங்கே வந்தாலும் டிவைட் ஆகும் ஒய். இந்த 2 கேன்சல் பண்ணிட்டு ஆன்சர் என்ன கிடைக்குது, y = 1ன்னு கிடைக்குது. எப்போவுமே ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன், எலிமினேஷன், சப்ஸ்டியூஷன் எதில் பண்ணாலும் ஒரே நிமிஷம் தான் ஆகும். வெரிஃபை பண்ணிடுங்க. வெரிஃபை எப்படி பண்ணுறது அப்படின்னா ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுங்க.
இப்போ 3x + 4y = 10ல் இந்த எக்ஸோட பிளேஸில் 2வையும் ஒய்யோட பிளேஸில் 1ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 3 × 2 + 4 × 1. ஸோ 3 2s are 6, 1 4s are 4 பண்ணால் ஆன்சர் கரெக்டாக 10 கிடைக்குது. அப்போ நம்ம போட்ட சம் கரெக்டுன்றது உங்களே தெரிஞ்சுக்கலாம். சால்வ் பை எலிமினேஷன் மெத்தடில் கொஸ்டின் வந்து டேரெக்டாக இல்லாமல் இந்த மாதிரி கூட இருக்கலாம். இப்படி இருந்ததுன்னா கொஸ்டினை இப்படியே வச்சு சால்வ் பண்ணாதீங்க. முதல்ல சிம்பிளிஃபை பண்ணி அதோட டேரெக்ட் ஃபார்ம் கொண்டு வாங்க. இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுக்கிறது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக இருக்கும். 3 × x 3x, இங்கே 2 × 2 4y, கீழே 2 3s are 6. இல்லை 2க்கும் 3க்கும் எல்சிஎம் 6 நான் இங்கே போட்டுக்கிட்டேன். 2 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் 6 வரும்னு பார்க்குறேன். × 3 மேலே × 3 அப்படி யோசிச்சு எழுதுறதுனா அப்படி கூட நீங்கள் எழுதிக்கலாம். டிவைடில் இருக்க 6 அங்கே எடுத்துகிட்டு வந்தால் மல்டிப்பிளில் வரும். அப்போ 3x + 4y = -1 × 6ன்னு எழுதிக்க முடியும் நம்மளால். அப்போ 3x + 4y = -6. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். இங்கே டினாமினேட்டரில் எதுவுமே இல்லைனா 1 எடுத்துக்கோங்க. இது 1 இது 3 ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டினாமினேட்டராக இருக்கிறதுனால எல்சிஎம் 3 × x 3x -1 × y 1y. டினாமினேட்டரில் 1 3s are 3, இங்கே ஆல்ரெடி ஈக்குவல் டு 3 இருக்குது. டிவைடில் இருக்க 3 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மல்டிபிள் ஆகும். அப்போ 3x - 1y = 3 × 3ன்னு எழுதிக்கலாம். அப்போ 3x - y = 3 3s are 9. 1ன்றதை நீங்கள் போட்டாலும் போடலனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுதான் உங்களோட 2 ஈக்குவேஷன். இப்போ நம்ம இதை எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஒன்று எக்ஸ் வேரியபிள் ஒரே மாதிரி இருக்கணும், இல்லை ஒய் வேரியபிள் ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே எக்ஸை கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ நம்ம எந்த மல்டிப்ளிகேஷனும் பண்ணாமல் டேரெக்டாகவே நம்மளோட கொஸ்டின் வந்தாச்சு. அப்போ 3x + 4y = -6 அப்படின்ற ஈக்குவேஷனையும் 3x - 1y = 9 என்ற ஈக்குவேஷனையும் டேரெக்டாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஆனால் ரெண்டுமே 3 இருக்குது, ஓகே. ஆனால் ரெண்டுமே +3 இருக்குது. அப்போ என்ன ஆகாது, சால்வ் ஆகாது. அப்போ சிம்பிள் மாற்றிக்கணும். இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ்ன்னு போட்டுக்கோங்க. +3xும் -3xும் கேன்சல் ஆகிடும். 4 + 1 5y, -6உம் -9உம் ஆட் பண்ணால் -15 கிடைக்குது. y = -15/5 கேன்சல் பண்ணால் நம்மளோட ஆன்சர் வந்து -3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த -3ன்ற வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷனில் ஸோ 3x மைனஸ் இந்த ஒய்க்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச -3 = 9 இருக்குது. ஸோ 3x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இங்கே 3 போட்டுக்கோங்க = 9. +3 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் -3 ஆகும். அப்போ 9 - 3ன்னு எழுதிக்கலாம். அப்போ 3x = 9ல் 3ஐ மைனஸ் பண்ணால் 6. x மல்டிப்பிள் இருக்க 3 அங்கே போனால் டிவைட் ஆகும். அப்போ கேன்சல் பண்ணால் 2 கிடைக்குது. அப்போ x = 2 அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். y = -3ன்றது தான் கரெக்டான ஆன்சர். இது ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டால் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இது ஒரே ஒரு டைப் பார்த்துடலாம். இப்போ இங்கே பாருங்களேன், இது 21, இது 47, இது 47, இது 21ன்னு இருக்குது கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்க்கும்போது. இப்போ 21 47 ஆக்க முடியாது, 47 21 ஆக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வர நம்பரை பேசிக்காக எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம்னா 47 வச்சு முதல் ஈக்குவேஷனையும் 21 வச்சு ரெண்டாவது ஈக்குவேஷனையும் மல்டிபிள் பண்ணால் இது ரெண்டும் ஒரே நம்பராக மாறி கட் ஆகும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், எல்லாமே பெரிய பெரிய நம்பராக வரும், நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது, அதாவது இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒரே நம்பர், இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒரே நம்பர். இப்படி வரும்போது டேரெக்டாக இந்த கொஸ்டினை ஒரு தடவை ஆடும் ஒரு தடவை சப்ட்ராக்டும் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷனும் குட்டியாயிடும், சிம்பிளிஃபஸ்ட் ஃபார்மாக வந்துடும். அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த ரெண்டு ஈக்குவேஷன் அப்படியே எழுத ஆட் பண்ணியிருக்கேன். 21 47 ஆட் பண்ணால் 68, இங்கேயும் 68, இது ஆட் பண்ணால் 272 வந்துடுச்சு. அதே ரெண்டு ஈக்குவேஷன் எழுதி சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அதனால ரெண்டாவது இருக்க ஈக்குவேஷன் எல்லாத்துக்கும் சைன் மாற்றிட்டு 47 21 மைனஸ் பண்ணால் 26, பெரிய நம்பரோட சைன் மைனஸ், இதுவும் மைனஸ் பண்ணியிருக்கோம், பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ், இதையும் மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் சைன் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால எல்லாமே ஒரே டேபிளில் கட் ஆகிற நம்பர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன் ரெண்டு பக்கமும் 68ஆல் டிவைட் ஆகுது. அப்போ வந்து நம்ம டிவைடட் பை 68 ஆன் போத் சைடு அப்படின்னு எழுதிக்கலாம். ரெண்டு பக்கமும் 68ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு எழுதிட்டு எல்லாருக்கும் கீழேயும் 68 போட்டுருங்க. ஸோ இந்த பக்கம் எப்படி எல்லாமே 68ல் டிவைட் ஆகுது, அதே மாதிரி இந்த பக்கம் எல்லாமே 26ல் டிவைட் ஆகுது. அதனால் இங்கே ரெண்டு பக்கமும் டிவைடட் பை 26 பண்ணிக்கிறோம். 68 68 இங்கே கட் ஆகிடும். 68 1s are 68 4s are. அதே மாதிரி இங்கே 26 26 கட் ஆகிருக்கும். 26 1s are 26 2s are அப்படின்னு கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் ரிமைனிங் இருக்கிறது 1x + 1y = 4. இதை முதல் ஈக்குவேஷனாகவும், இது -x + y = -2 அப்படின்றத ரெண்டாவது ஈக்குவேஷனாகவும் எடுத்துகிட்டு இப்போ இதை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒன்றுக்கு கீழே ஒன்று எழுதிக்கலாம், எழுதிட்டு இதை சால்வ் பண்ணிடலாம். ஆல்ரெடி +xும் -xும் டேரெக்டாக கிடைக்குது பாருங்கள். ஸோ இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம் சைன் மாற்றாமல். இது ஒரு 1y, இது ஒரு 1y, ஆட் பண்ணால் 2y =
4லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும். அப்போ y is equal to 2/2 கேன்சல் பண்ணால் 1. y வேல்யூ 1ன்றதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு -2. +1 அந்த பக்கம் போனால் -1 ஆகும். -2 -1. மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3 கிடைக்குது. மைனஸும் மைனஸும் கேன்சல் பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 தான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். சம் அப்படியே வச்சு சால்வ் பண்ணுறதை விட ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா சம்மர் நம்மளால ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியுது. எலிமினேஷன் மெத்தட் நீங்கள் இப்படி தான் அப்ளை பண்ணணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.